வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தை மூலமாக இன்றைக்கும் ஆண்டவன் நம்மோடு பேசுவாராக. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற உன்னத அந்தஸ்தை பெறுகிறோம். அன்று முதல் நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு ஆரம்பித்து விடுகின்றது. அவரோடு நடக்க ஆரம்பிக்கிறோம், பேச ஆரம்பிக்கின்றோம், நேரம் செலவழிக்க ஆரம்பிக்கின்றோம். அவருடைய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க பழகிவிடுகிறோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு பிறகு நம் குண நலன்கள் சுபாவ அளவில் மெல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்திருப்போம். தீய செயல்களை விட்டுவிட்டு நல்ல செயல்களை நாம் செய்ய ஆரம்பித்திருப்போம். இதைத்தான் தெய்வீகத்தில் வளருதல் என்று அழைக்கிறோம். அவருடைய பிள்ளைகளான பின்பு இந்த வளர்ச்சி நமக்குள் சீராக காணப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த வாஞ்சை நமக்குள் காணப்பட வேண்டும். சபைகளில் பலவிதமான ஊழியங்களை குறித்து பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அதாவது பலவிதமான ஊழியங்களை நாம் வளருவதற்காக, ஆண்டவருக்குள் வளருவதற்காக ஆவியானவர் வைத்திருக்கின்றார். இந்த வசனத்திலே நாம் வளர வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுகின்றோம். ஒரு ஓடி ஆடி விளையாடுகின்ற வயதில் உள்ள 6 வயது குழந்தையிடம் அந்த குழந்தையின் தாய் அடுத்த அறையில் உள்ள ஒரு பொருளை எடுத்து வருமாறு சொல்லுகிறார். அந்த குழந்தை நடந்து போகாமல் தரையில் தவழ்ந்து சென்றால் அந்த தாய் எவ்வளவு வருத்தப்படுவார்கள். நம்முடைய ஆண்டவரும் நாம் அவருடைய தெய்வீக பண்புகளில் வளரவில்லை என்றால் இப்படித்தான் வருத்தப்படுவார். அன்பானவர்களே, தெய்வீகத்தில் வளருவதற்காக வேதம் காட்டுகின்ற 3 காரியங்களை இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவது, கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம்தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் கூறுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வது கிறிஸ்தவ விசுவாச வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். வேதம்தான் எனக்கு கற்றுக் கொடுக்கும். எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது, எப்படி பரிசுத்தமாக வாழ்வது, எப்படி பிறரை நேசித்து வாழ்வது, எப்படி ஜெபிப்பது, எப்படி ஆண்டவரை புரிந்து கொள்வது, எப்படி சாட்சியாக வாழ்வது, எப்படி ஊழியம் செய்வது, இவை அனைத்திற்கும் வேதத்திலே பதில் உண்டு. இரண்டாவதாக, கை கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல். நாலேஜ் மஸ்ட் பிகம் ஆக்ஷன், தியரி மஸ்ட் பிகம் பிராக்டிஸ். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு 2 தீமோத்தேயு 3:14 அவர் எழுதுகின்றார். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு 1:22 நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய நீண்ட மலை உபதேசத்திற்கு பிறகு மணலின் மேல் கண்மலையின் மேல் வீட்டினை கட்டினவர்கள் ஓமையில் கீழ்ப்படிதல்தான் பலமான அஸ்திபாரம் என குறிப்பிடுகின்றார். ஆம், கீழ்ப்படிதல் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. கீழ்ப்படியும் போதுதான் நாம் நம் விசுவாச வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். மூன்றாவதாக, கனி கொடுக்க வேண்டும். கற்றுக்கொண்டு கைக்கொண்டு வாழ்தலின் விளைவு தெய்வீக சாயலை நமக்குள் கொண்டு வரும். கனி கொடுக்கும் வாழ்க்கை இயேசுவை பிரதிபலித்து வாழும் வாழ்க்கை. நாலேஜ் மஸ்ட் பிகம் ஆக்ஷன்,
தியரி மஸ்ட் பிகம் ப்ராக்டிஸ் அண்ட் தியரி மஸ்ட் பிகேம் அவர் லைஃப். வேத அறிவு நம் வாழ்க்கையாக வேண்டும். வேத அறிவு நம் வாழ்க்கையாக வேண்டும். ஜென்ம சுவாப நிலையிலிருந்து விடுதலையாகி தெய்வீக சுவாபமுடையவர்களாய் மாறுவதுதான் கனி கொடுக்கும் வாழ்க்கை. இதுதான் வளர்ச்சிக்கு அடையாளம். இந்த தெய்வீக சுவாப வளர்ச்சி சீராய் நம்மில் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. அன்பானவர்களே, ஆண்டவரை நம்ப ஆரம்பித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது. எவ்வளவு வருடங்கள் ஆலயத்துக்கு செல்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த மாற்றங்கள் சுபாவ அளவில் நம் வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் காணப்படுகிறதா? கற்றுக்கொள்ளுகிறேனா? கை கொள்ளுகிறேனா? கனிதரும் வாழ்வை பிறர் முன் வாழ்கிறேனா? ஆராய்ந்து பார்ப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.